வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜெனரேட்டரோட ஒர்க்கிங் பிரின்சிபல் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு அஷ்யூம் பண்ணிக்கிறது வந்து நம்ம ஒரு சிம்பிள் லூப் ஜெனரேட்டர் அஷ்யூம் பண்ணிக்கிறோம். அதாவது ஒரே ஒரு டர்ன் இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு ஜெனரேட்டர் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இது எப்படி ஏசி ஜென்ரேட் ஆகுது, டிசி ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிற ரெண்டையுமே வந்து பார்க்க போகிறோம் வித் வேவ் ஃபார்ம்ஸோட. இப்போ வந்து நமக்கு ஜென்ரேட்டர்னால் அதனோட பேசிக் பிரின்சிபல் என்ன, ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல். இதே மோட்டார்னால் ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல்னால் இப்போது ரைட் ஹேண்டில் இருக்கிற 3 ஃபிங்கர்ஸ், தம் ஃபிங்கர், 4 ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர், இந்த மூணையும் வந்து இப்படி ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும். ஒன்றோடு ஒன்று பர்பெண்டிகுலராக இருக்கணும். ரைட் ஆங்கிள் டு ஈச் அதர், ஒன்றோடு ஒன்று. அதாவது 4 ஃபிங்கர் வந்து தம்போட பர்பெண்டிகுலராக இருக்கும், மிடில் ஃபிங்கர் வந்து 4 ஃபிங்கரோட பர்பெண்டிகுலராக இருக்கும், மிடில் ஃபிங்கர் வந்து தம் ஃபிங்கரோட பர்பெண்டிகுலராக இருக்கும். இப்படி ஒன்றோடு ஒன்று பர்பெண்டிகுலராக இருக்கிற மாதிரி எடுத்துட்டோம்னா தம் ஃபிங்கர் வந்து மோஷன் ஆஃப் த கண்டக்டரை வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். 4 ஃபிங்கர் வந்து டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டை ரெப்ரசன்ட் பண்ணும். மிடில் ஃபிங்கர் வந்து ரெப்ரசன்ட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு இஎம்எஃப் ஆர் கரண்ட். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. மோஷன் ஆஃப் த கண்டக்டர், டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட், டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு இஎம்எஃப் ஆர் கரண்ட். இப்போது சிம்பிள் லூப் ஏசி ஜென்ரேட்டர் பார்க்கலாம். என்எஸ்ன்னு சொல்லி 2 மேக்னெட்டிக் போல்ஸ்க்கு நடுவில் இது வந்து கோர், அந்த பிளாக் கலராக இருக்கிறது வந்து கோர், அதுக்குள்ளே ப்ளூ கலராக இருக்கிறது வந்து கண்டக்டர். ஒரே ஒரு சிம்பிள் லூப் கண்டக்டர். இந்த ப்ளூ கலராக இருக்கிற ரிங்ஸ் வந்து ஸ்லிப் ரிங்ஸ். அப்படின்னா எப்படி இருக்குன்னா, இப்போ வந்து இதுதான் ஷாஃப்ட்னு எடுத்துக்கோங்க. இதை சுற்றி இங்கே ஒரு ரிங் இருக்கும், அடுத்து இங்கே ஒரு ரிங் இருக்கும், ஃபுல் ரிங்காக இருக்கும். இது வந்து ஷாஃப்டோடையே சேர்ந்து சுற்றும். ஷாஃப்ட்டும் சுற்றும், ரிங்கும் சுற்றும். ஷாஃப்டோட ரிங் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஷாஃப்ட்டு சுற்றினா ஆட்டோமேட்டிக்காக ரிங்கும் சுற்றும். இந்த ரிங்கு கூட வந்து ஒவ்வொரு ரிங்க்கும் ஒவ்வொரு ப்ரஷ் அட்டாச் பண்ணியிருக்கோம். ப்ரஷ் B1, ப்ரஷ் B2. ப்ரஷ்ஷு சுற்றாது, ப்ரஷ்ஷு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இங்கே B1 இந்த சைடு இருக்கும், B2 இந்த சைடு இருக்கும். ஓகே, இதுதான் வந்து இந்த டயக்ராம். ஓகே, இப்போ ப்ரைம் மூவர் வந்து கிளாக் வைஸாக இருக்கிற ஒரு ரொட்டேட் ஆகிற மாதிரி அஷ்யூம் பண்ணிக்கிறோம். அடுத்து இன்னொரு இம்பார்ட்டண்ட்டு நோட் என்னென்னா வந்து இதுக்கு வந்து நம்ம ஃப்ரண்ட் வியூ பார்த்துக்கிறோம். ஃப்ரண்ட் வியூனால் அதாவது இப்படி நமக்கு ரோட்டார் வந்து இப்படி இருக்குது, ஃபுல்லாக ரோட்டார் வந்து இப்படி இருக்குது, மேக்னெட்டிக் போல்ஸ் வந்து இப்படி இருக்குது. இதுக்கு வந்து நம்ம ஃப்ரண்ட் வியூவிலேருந்து பார்க்குறோம். இப்படி ஹரிஜாண்டலாக லே பண்ணியிருக்காங்க, அதை வச்சுருக்காங்க அப்படியே. அதுக்கு நம்ம முன்னாடி இருந்து பார்க்குறோம். முன்னாடி இருந்து பார்த்தோம்னா அது ப்ரைம் மூவர் தான் நமக்கு தெரியும். ப்ரைம் மூவர், அடுத்து ஜென்ரேட்டரோட ஷாஃப்ட் இருக்கும், 2 சைடு வந்து மேக்னெட் இருக்கும். அப்படின்னா நம்ம கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகிற மாதிரி வச்சுக்கிறோம். அதாவது இப்படி இருக்குது, நம்ம இப்படி பார்க்குறோம். இதுதான் ஷாஃப்ட் நமக்கு தெரியும். இப்படி வந்து அதனோட அந்த ரோட்டார் கோர் இருக்கும், ரோட்டார் கண்டக்டர் இருக்கும். நம்ம இப்படி ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறோம். அந்த மாதிரி அஷ்யூம் பண்ணிங்க. ஓகே, இப்போ வந்து கிளாக் வைஸ்னால் இப்படி ரொட்டேட் ஆகிட்ருக்கும். கரெக்டாக கிளாக் வைஸ் இப்படி ரொட்டேட் ஆகிட்ருக்கும். ஃப்ரண்ட் வியூவில் கிளாக் வைஸ் இதுதான் கரெக்டாக. இங்கே ஸ்டார்ட் பண்ணோம், இப்படி வந்து இப்படி ரொட்டேட் ஆகும். ஓகே, கிளாக் வைஸாக ரொட்டேட் ஆகிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்படி கன்சிடர் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து இதுதான் இந்த கை தான் நமக்கு அந்த கண்டக்டரோட லூப்புன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து ஏ, இது பி, இது சி, இது டி. இங்கே பாருங்கள், ABCD அப்படின்னா இது ஏ, இது பி, இது சி, இது டி. ஃபஸ்ட்டு ஹரிஜாண்டலாக இருக்குன்னு சொல்லி அஷ்யூம் பண்ணிங்க. ஹரிஜாண்டல் பொசிஷனில் இருக்குது. இப்போது கிளாக் வைஸாக ரொட்டேட் ஆகுது இல்லையா. கிளாக் வைஸ்னால் என்ன, இப்படி இப்படி ரொட்டேட் ஆகும். இப்படி ரொட்டேட் ஆகி வந்துச்சுன்னா இப்போ நமக்கு டைரெக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் எப்படி இருக்குது, அப்வேர்ட்ஸாக இருக்குது. ஏபி டைரெக்ஷனில் வந்து அப்வேர்ட்ஸாக இருக்குது. கரெக்டாக. சிடி டைரெக்ஷனில் டவுன்வேர்ட்ஸாக இருக்குது. கரெக்டாக. அப்வேர்ட்ஸு ஏபி டைரெக்ஷனில், சிடி டைரெக்ஷனில் டவுன்வேர்ட்ஸாக இருக்குது. இப்போ நமக்கு ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல் அப்ளை பண்ணுறோம். இப்போ ரைட் ஹேண்ட் ரூல் அப்ளை பண்ணால் மேக்னெட்டிக் ஃபீல்ட் நார்த்து டு சவுத் இருக்குது. கண்டக்டரோட மூமெண்ட் வந்து அப்வேர்ட்ஸாக இருக்குது. அப்போ டைரெக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட் என்ன, இன்வேர்ட்ஸ். இன்வேர்ட்ஸ் அப்படின்னு என்னது, கிராஸ் மார்க். இன்வெர்ட்ஸ்னால் கிராஸ் மார்க், கிராஸ் மார்க்னால் இன்வெர்ட்ஸ், டாட்னா அவுட்வேர்ட்ஸ். இப்போ வந்து டைரெக்ஷன் ஆஃப் கரண்ட் வந்து இன்வெர்ட்ஸ். இப்படி போகுதுன்னா A to Bக்கு போகுதுன்னா அடுத்து C to Dக்கு வந்து நம்ம கரண்ட் பார்க்கலாம். C to Dக்குன்னு டவுன்வேர்ட்ஸாக இருக்குது, நம்ம முன்னாடியே பார்த்தோம். இப்போ இந்த சைடு இப்படி C to D டவுன்வேர்ட்ஸாக இருக்குது, டவுன்வேர்ட்ஸாக இருக்குது. மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரெக்ஷன் வந்து இப்படி டவுன்வேர்ட்ஸாக இருக்குது. மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரெக்ஷன் வந்து இப்படி இருக்குது. நார்த்து டு சவுத் தான் போகும் என்றைக்குமே மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸ். அது வந்து பேசிக். ஓகே, டவுன்வேர்ட்ஸாக இருக்குது. அப்போது மிடில் ஃபிங்கர் எப்படி இருக்குது, இந்த சைடு இருக்குது, அதாவது அவுட்வேர்ட்ஸ். அவுட்வேர்ட்ஸ்னால் என்னது, டாட். ஸோ கரண்ட் வந்து எப்படி இருக்குது,
இங்கே ஏ டு பி வந்து இன்வெர்ட்ஸ் ஆகுது, சி டு டி வந்து அவுட்வர்ட்ஸ் ஆகுது. அப்போ ஒரு க்ளோஸ் லூப் ஃபார்ம் ஆகுதா, ஏ டு பி சி டு டி. அப்போது இது வந்து இன்சைடு த கண்டக்டர். இப்போ இதே வெளியில் வரும்போது இப்போ ஏ டு பி வந்து பி1 இந்த ஸ்லிப் ரிங், இந்த கரஸ்பாண்டிங் ஸ்லிப் ரிங்கில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. பி1லையே தான் இந்த இது கனெக்ட் ஆகிருக்கும். இது வந்து பி2வில் கனெக்ட் ஆகிருக்கும். சிடி வந்து பி2வில் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போது இங்கே வந்து இன்வெர்ட்ஸ் போகுது, அவுட்வர்ட்ஸ் வருது. இப்போது சி டு டி அவுட்வர்ட்ஸ் வந்ததுன்னா அது வந்து செகண்ட் பி2 ஸ்லிப் ரிங்கில் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ இங்கே அவுட்வர்ட்ஸ் வரும். கரெக்டாக இங்கே அவுட்வர்ட்ஸ் வரும். இப்படி இதே டைரெக்ஷன் பி1ல் என்ட்ரு ஆகுது. இப்போ பாருங்கள் கரண்ட் டைரெக்ஷன் கரெக்டாக வந்துருச்சு. இங்கே இன்வெர்ட்ஸ் ஒரு க்ளோஸ் லூப் ஃபார்ம் பண்ணிடுச்சா. ஓகே, அவ்வளோதான். அப்படின்னா இங்கே நமக்கு இது பேசிக் சர்க்யூட்ஸு. கரண்ட் ரெசிஸ்டன்ஸில் எந்த இடத்துல என்ட்ரு ஆகுதோ அது வந்து பாசிட்டிவ், லீவ் ஆகிறது நெகட்டிவ். விஆர் வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டர். அடுத்து இதுக்கு வேவ் ஃபார்ம் ட்ரா பண்ணிக்கிட்டோம்னா இது வந்து இன்டியூஸ்டு இஎம்எஃப் கரண்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு ஒமேகா டி 0.ன்னு எடுத்துட்டோம்னா ஒரு சைனுசாய்டல், இது சின்ஸ் இட் இஸ் அன் ஏசி ஜென்ரேட்டர் இட் வில் ஜெனரேட் சைனுசாய்டல் வோல்டேஜை வந்து ஜெனரேட் பண்ணும். சின்ஸ் ரெசிஸ்டருங்கிறதுனால கரண்ட்டும் சைனுசாய்டல் கரண்ட்டு தான், இன்ஃபேஸாகவும் இருக்கும். கரண்ட்டு வந்து இன்ஃபேஸாகவும் இருக்கும். ரெசிஸ்டருக்கும் வோல்டேஜ் கரண்ட்டு இன்ஃபேஸ். இது பேசிக் 0 π 2 π பேசிக் சைனுசாய்டல் வேவ் ஃபார்ம். இது வோல்டேஜ், இது கரண்ட்டு. ரெசிஸ்டருங்கிறதுனால கரண்ட் எப்பயுமே வோல்டேஜை விட கம்மியாக இருக்கும். இப்போது இது மாதிரி பேசிக் சைனுசாய்டல் வந்து க்ரியேட் ஆகும். இப்போது இதில் வந்து நமக்கு பாசிட்டிவ் என்ன, ஏ டு பி வந்து இப்போ நம்ம வந்து கிராஸை பாசிட்டிவ்னு எடுத்துட்டோம்னா இது ஏ டு பி. அவுட் சைடு என்னவாக இருக்குது, எல் டு எம். ஓகே, அடுத்து வந்து நம்ம செகண்ட் இன்ஸ்டன்ட் பார்க்குறோம். அதாவது இப்போ பார்த்தது பாசிட்டிவ் இன்ஸ்டன்ட்டு ஏ டு பி எல் டு எம். இப்போ இந்த பாசிட்டிவ் இன்ஸ்டண்ட்டில் ப்ரஷ் பொலாரிட்டிஸ் கூட நம்ம செக் பண்ணலாம். ப்ரஷ் பொலாரிட்டிஸ் எப்படின்னா நமக்கு சோர்ஸு கன்வென்ஷன் தெரியும். சோர்ஸ் இப்படி இருக்குன்னா இது ப்ளஸ்ஸு மைனஸு. சோர்ஸில் எப்பயுமே கரண்ட் வந்து ப்ளஸ் வெளியில் வரும் ஐ. அப்படின்னா எந்த சைடு எந்த ப்ரஷ் வழியாக கரண்ட் வெளியில் வருதோ அதுதான் வந்து நமக்கு பாசிட்டிவ் பொலாரிட்டி. அப்போ பி2 வந்து இங்கே பாசிட்டிவ் பொலாரிட்டி. பி2 வழியாக தான் கரண்ட் வெளியில் வருது. அப்போ பி2 பாசிட்டிவ், பி1 நெகட்டிவ். பி1ல் என்ட்ரு ஆகுது. ஸோ பி1 நெகட்டிவ், பி2 பாசிட்டிவ். பி1 நெகட்டிவ். ஓகே, இது வந்து பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளில். நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் என்ன ஆகும், செகண்ட் ஹாஃப் சைக்கிள் என்ன ஆகும் அப்படின்னா இப்போ வந்து நம்ம இதிலிருந்து இது வரைக்கும் பார்த்தோம். அது வந்து ஆக்சுவலாக 0 to 90 இது வரைக்கும் வரும். 0 to 90 அதாவது இப்படி ஒரு ஹரிசாண்டலாக இருக்கிற கண்டக்டரு ஃபஸ்ட்டு இப்படி 90 டிகிரிக்கு வருது. 90 டிகிரிக்கு வந்துச்சுன்னா இங்கேயும் 0 to 90 வரும். அடுத்து 90 to திரும்ப 180 போகும்போது என்னாகுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகிட்டே வரும் இஎம்எஃப். 90 to 180 போகும்போது ரெடியூஸ் ஆகிட்டே வரும். ஏன்னா ஃப்ளக்ஸ் கட்டிங் வந்து கம்மியாகிட்டே வருது. இன்டியூஸ்டு இஎம்எஃப் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் லிங்கேஜஸ். இப்போ இப்படி இருக்கும்போது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் லிங்கேஜஸ் வந்து 0வாக இருக்கிறது. கொஞ்சம் இப்போது லைட்டாக இது மூவ் ஆச்சுனாலே மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் இருக்கும். இன்டியூஸ்டு இஎம்எஃப் கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகிட்டே வரும். இந்த பாயிண்ட்டுக்கு வரும்போது மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் லிங்கேஜஸ் மேக்ஸிமம் ரைஸ் ஆகிரும். அப்புறம் அப்படியே இந்த பக்கம் குறையும் போது குறைஞ்சிட்டே வந்து திரும்ப 0 ஆகிரும். அடுத்து இப்போ நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் பார்க்கும்போது இங்கேருந்து இப்படி மூவ் ஆகும். ஓகே, அப்படி மூவ் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா இப்போ என்ன ஆகும், C2 இப்போது இந்த சைடு இருக்கிறது 180 டிகிரி மூவ் ஆகிடுச்சு. கரெக்டாக இப்படி இருக்கிறது இப்படி வந்துருச்சு. அப்போது CD வந்து இந்த சைடு வந்துடும், AB வந்து இந்த சைடு போயிடும். கரெக்டாக அப்படியே இதுலையும் அஷ்யூம் பண்ணிக்கோங்க. இப்போது CD வந்து இந்த சைடு வந்துடும், ஏபி வந்து இந்த சைடு போயிடும். அப்போ ஏபி ஷார்ட் லென்த்து ஸ்லிப் ரிங்காக இந்த ஷார்ட் லென்த் இந்த சைடு, சிடி வந்து லாங் லென்த்துக்கு வந்துடும். ஏன்னா சிடி வந்து பர்மனெண்ட்டாக இந்த கண்டக்டர் வந்து இந்த ஸ்லிப் ரிங்கோட தான் கனெக்ட் ஆகிருக்கும். இந்த கண்டக்டர் வந்து இந்த ஸ்லிப் ரிங்கோட மட்டும்தான் கனெக்ட் ஆகிருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அது மாறாது. ஓகே, அப்போ வந்து ஏபி வந்து இந்த சைடு இப்போ ஷார்ட் இதாக மாறிடும், இந்த சைடு லாங் இதாக மாறிடும். அஷ்யூம் பண்ணிக்கோங்க.
அப்படி மாறிடுச்சுன்னா இப்போ வந்து திரும்ப ஃபர்தராக கீழே ரொட்டேட் ஆகும் கரெக்டாக. அப்போ வந்து ஏபி டவுன்வேர்ட்ஸு சிடி அப்வேர்ட்ஸ் அந்த மாதிரி வரும். இப்போ இப்படி இருந்தது இப்படி வந்துருச்சு, திரும்ப இப்படி வந்துச்சுன்னா ஏபி டவுன்வேர்ட்ஸு சிடி அப்வேர்ட்ஸாக வரும் கரெக்டாக. இப்போ சிடி அப்வேர்ட்ஸாக வருதுன்னா எகெயின் சேம் இதாக வரும். சேம் ஃப்ளமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல் அப்ளை பண்ணோம்னா N2S ஃப்ளக்ஸ் ஃப்ளோ ஆகும். சிடி அப்வேர்ட்ஸாக வரும். கரண்ட் இன்வேர்ட்ஸ் கிராஸு டாட். இப்போ இங்கே கிராஸ் டாட்டு சேம் இங்கே கிராஸ் டாட்டே தான் இருக்கும். ஆனால் இங்கே கரண்ட்டோட டைரெக்ஷன் சேஞ்ச் ஆகும் பாருங்கள். அதாவது கிராஸ்னால் என்ன, கரண்ட் இன்வெர்ட்ஸு, டாட்னா அவுட்வேர்ட்ஸு. இப்போ இன்வெர்ட்ஸ்னால் இங்கே இன்வெர்ட்ஸ் வரும், இங்கே அவுட்வேர்ட்ஸ் வரும் கரெக்டாக. இப்போ வந்து இந்த சைடு இது வந்திருக்கு, இந்த சைடு ட்ராவல் ஆகி வரும்போது இந்த ப்ரஷ் B2ஓட வந்துடும். இந்த சிடி வந்து ப்ரஷ் B2ஓட வந்துடும். இப்போ ப்ரஷ் B2ஓட என்ட்ராகி இது B1 வழியாக வெளியே வரும். அப்போ இங்கே வந்து இப்படி வரும். அப்போ என்ட்ராகிறது இந்த போலாரிட்டி பாசிட்டிவ், இந்த நெகட்டிவ். அப்போ இப்போ இந்த சைடு இந்த டைமில் என்ன இருக்கும், இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ்னு இருந்தது, இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் பொலாரிட்டி சேஞ்ச் ஆகிருக்கான். அதுதான் ஏசி இஎம்எஃப். அதாவது இது பாசிட்டிவ் சைடு, இது நெகட்டிவ். எப்படின்னா இப்போ இந்த சைடு அதே மாதிரி சேம் பேட்ரி கன்வென்ஷன் அப்ளை பண்ணோம்னா B2வில் வந்து என்ட்ரி ஆகுது கரண்ட்டு, B1ல் லீவ் ஆகுது. அப்போ B1 பாசிட்டிவ், B2 நெகட்டிவ். அதுவும் இல்லாமல் இங்கே அதே சேம் நோட்டேஷன்ஸ் வச்சிட்டோம்னா எம்எல் அப்படின்னா கரண்ட் வந்து M2L. இங்கே வந்து கரண்ட் வந்து D2C B2A, D2C B2A. இங்கே வந்து A2B C2D, C2D. ஓகே, இது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கம்ப்ளீட் ஆல்டர்னேட்டிங் வேவ் ஃபார்ம் வந்து கிடைக்கும். இதுதான் வந்து சிம்பிள் லூப் ஜெனரேட்டரோட ஒர்க்கிங் பிரின்சிபல் ஃபார் ஏசி வேவ் ஃபார்முக்கு. டிசி வேவ் ஃபார்முக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகே, தேங்க்ஸ்.